மாமா, ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாமையும் வைக்காதீங்க. நியாயம்னு ஒண்ணு இருந்தா நீங்க போஸுக்கு சொன்ன அதே நியாயம்தான் அவளுக்கும். என்ன சொல்றீங்க? என்னத்த நான் சொல்றேன் சரிதானே? ராசாங்கம், அத்தா, இந்த விஷயத்துல நீ என்ன முடிவு பண்றியோ அதுதான் என்னோட முடிவும். நீயா பார்த்து ஒரு நல்ல முடிவா எடு. நீ என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னங்க மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு? வேற என்னத்த சொல்லுவாரு மதனி? அதான் அம்மாவை முடிவெடுக்க சொல்லிடுச்சுல்ல அண்ணன். அம்மா, இனி ஓ முடிவுதான். எதுவா இருந்தாலும் ஆத்தாட்ட கேட்டு நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கங்க. அதான் அண்ணன் சொல்லிட்டார்ல. அம்மா சொல்லுமா, அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, அவ வெளியில தான் போய் ஆகணும்னு சொல்லுமா. ஏண்டி வாயு வயிறுமா இருக்கிறவள? வாயும் வயிறுமா இருந்தா இப்ப என்ன அவ நிறமாசமா இப்பயோ அப்பயோ நான் இருக்கா? அம்மாச்சி, என்னால இந்த வீட்ல தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் மறுபடியும் அந்த கொட்டகைக்கே போயிடுறேன் அம்மாச்சி. நான் வெளியவே போய் தங்குறேம்மா. நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்க. ஏய், என்னடி கோவப்பட்டாங்க? யாரடி கோவப்பட்டாங்க? ஏ சாவித்திரி, இரு. இந்த பாரு, மறுபடியும் காத்தோ மழையோ புயலோ வந்துச்சுன்னா நீ யாரையும் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. நீ பாட்டுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்து உன் புருஷன் ரூம்ல தங்கிக்கலாம். அப்படி எதுவும் இல்லைன்னா வழக்கம் போல வெளியில வாசப்படியோட இருந்துக்க. சரிங்க அம்மாச்சி. இங்க பார், இன்னைக்கே நீ வெளியே போகணும். இப்பவே இப்பவே நான் கொட்டகைக்கு போயிடுறேன். என் பிள்ளைய மன்னிக்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு மனசு வரல. உங்களெல்லாம் வச்சுக்கிறேன். நாம போட்ட திட்டத்தோட வெற்றி இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போறது. கூடிய சீக்கிரமே நாம நினைச்சத நடத்தாம விடக்கூடாது.